வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே நேரம் திட்டம் குறித்த வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. பிப்ரவரி 14ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. பதினான்கு மாற்றங்களுடன் வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது கூட்டு நாடாளுமன்ற குழு. மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதை உறுதி செய்வதற்கான வாக்கெடுப்பு நாளையும் வரும் 31ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறையில் 47,000 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை உற்சாகத்துடன் வரவேற்ற பொதுமக்கள். வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். திண்டிவனத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. கட்சியின் ஆக்கப்பூர்வ பணிகள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் அறிவுரை. விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று 2வது நாளாக கள ஆய்வு. பொதுமக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமியின் நினைவு அரங்கத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இடஒதுக்கீடு போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான 21 பேர் மணிமண்டபத்தையும் திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வெற்றி காண்போம். 7வது முறையும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். உத்தரகண்டை தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என மத்திய அமைச்சர் எல். முருகன் பேட்டி. 7வது முறையாக திமுக ஆட்சியை பிடிக்கும் என்பது முதலமைச்சரின் பகல் கனவு எனவும் சாடல். மண்டலங்களும் ஒவ்வொரு மாநிலங்களாக வந்துடும் சார். இப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 7வது முறையா திமுக ஆட்சி அமையும் சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாத்தீங்க? அது பகல் கனவா தானே முடியும். திமுக அதாவது போன வாட்டியே நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சொற்ப வாக்குகள்ல தான் ஜெயித்தார்கள். அவர்கள் இந்த மக்கள் தலையில எலக்ட்ரிசிட்டி பில், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி, அதுனா நிலத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு போறதுக்கு வரி, இப்படி மக்கள் மேல வரி மேல வரி, வரி மேல வரி போட்டு மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியாக. சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் என குற்றச்சாட்டு. மொத்த பாலியல் குற்றவாளி சார்களின் புகலிடமாக அதிமுகவை வைத்துக் கொண்டு திராவிட மாடல் அரசை குறை கூறினால் மக்களே ஏற்க மாட்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. தமிழகத்தின் உரிமையை அனைத்து இடங்களிலும் விட்டுக் கொடுக்கும் திமுகவை மக்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டம். மாநிலத்தின் உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுத்தது இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு காரணமான முதலமைச்சர் தற்போது விவசாயிகளின் பாராட்டை ஏற்றுக்கொள்வது எப்படி என்றும் கேள்வி.
பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். விஜயுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்பதற்கும் விளக்கம். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே, எங்களுக்கு அப்போ எதிர்பார்க்கலாம். அவர் ஒன்றும் நான் அது அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துறாரு, எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவர் வேலை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை? அரசியல் காரணங்களுக்காக பட்டியல் சமுதாய மக்கள் 200 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராக வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. மக்களின் கோரிக்கைகளை கேட்க வரவில்லை, தீர்க்க வந்தவர்கள் நாங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமான் தேர்தல் பரப்புரை. வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவதற்கு நான் என் மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று வரவில்லை. இந்த நிலத்தில் இருக்கிற இந்த நிலையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று வந்தவன். நான் என் மக்களின் குறை கேட்க வந்தவன் அல்ல, அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்தவன். செல்போன், கார் என இலவசங்களை வழங்க திட்டம் வைத்துள்ள அரசிடம் சோறும் நீரும் வழங்க திட்டம் இருக்கிறதா? ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நம் நாடு இந்திய பெருநாடு, 150 கோடி மக்கள் தொகையை தொட இருக்கிறோம். இந்த 150 கோடி மக்களில் 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது, கார் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியை என்னிலும் இளையோர்கள் நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். பெரியார் குறித்த சீமானின் கருத்துக்கு இபிஎஸ் மற்றும் விஜய் மௌனம் காப்பது ஏன்? ஆர்எஸ்எஸ்ஐ விட ஆபத்தானவர் சீமான் என்றும் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி கடும் விமர்சனம். அவங்க எதையுமே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வியப்பாக இருக்கு. மேபி இருக்கலாம், ஆனால் அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 முரண்பாடு திமுக அதிமுக இருக்கும், அது அரசியல் சண்டை. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது வந்து அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. வேங்கை வயல் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் மனு. இன்றுக்குள் பதிலளிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு புதுக்கோட்டை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக ஜாக்டோ ஜியோ குற்றச்சாட்டு. காலி பணியிடங்கள் 6 லட்சத்திற்கு மேல் அதிகரித்து விட்டதாகவும் புகார். கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற போது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றி முற்கால ஆட்சியாக திகழ்ந்த காரணத்தினால் அவருடைய புதல்வர் எங்களுக்கும் அனைத்து உரிமைகளையும் எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளாக எங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைத்தோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாது என்ற நம்பிக்கை கடந்த சட்டசபையிலே நிதியமைச்சர் அவர்கள் கூறிய அதற்கு நாங்கள் பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் எங்களுக்கு அளித்திருக்கிறது. கண்டிப்பாக அவருடைய அறிவிப்பு இந்த ஜாக்டோ ஜியோன் சார்பாக கடுமையான கண்டனத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். விருத்தாச்சலம் ஜெகமுத்து மாரியம்மன் கோவிலில் 25ஆம் ஆண்டு மண்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
நிறைந்த பக்தர்கள் மஞ்சூர் என்ற நிகழ்ச்சி மிக சிறப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊடக நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வரும் 30, 31ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றார் இந்தியாவின் பும்ரா. சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனை விருதை வென்ற ஸ்மிதி மந்தனா அசத்தர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் மோகன் பகான் அணி வெற்றி. பெங்களூரு FC அணியை வீழ்த்தி அசத்தர்.